எல்லாருக்குமே பல கனவுகள் இருக்கு. நம்மளோட கிச்சன் இந்த மாதிரி அழகா பண்ணலாமா அப்படின்றது தான் இப்போ ஆஃப் லேட்டா நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம். மாடுலர் கிச்சன் அப்படின்ற ஒரு விஷயம். மாடுலர் கிச்சன்ல எத்தனையோ விதமான மாடுலர் கிச்சன் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் நேஷனல் இம்போர்ட்டட் அலுமினியம் மாடுலர் கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட ஒரு யூனிக்னஸே வந்து வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ் அண்ட் டிசைன் உள்ள ஒரு கிச்சனை வந்து ரொம்ப அழகாக இல்லத்தரசிகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. I've got the director Ahmed Ibrahim with me today. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஃபர்ஸ்ட் ஒரு கிச்சன் உள்ள போனாலே நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம் வந்து அது கலர்ஃபுல்லா இருக்கணும். உங்க ஷோரூம் உள்ள இப்ப வரும்பொழுதே அது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு கிச்சன். சோ அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எத்தனை வருடமாக இந்த பிசினஸ் பண்ணிட்டு வந்து ஃபாரின்ல 25 வருஷமா இருந்தோம். ஓ, இப்போ வந்து இங்க 14 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா போயிட்டு இருக்குது. எங்களுடைய குவாலிட்டியை பொறுத்தளவு, அதாவது இப்போ உள்ள நம்மளுடைய கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி இது வந்து நல்ல கொடுக்குற குவாலிட்டி நல்லா இருக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், ஸ்கிராட்ச் ப்ரூஃப், கரையாம்பூச்சி மெயினாக வராது. வருஷம் பூரா தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. என்ன அந்த மாதிரி இது வந்து நம்ம இதுக்காண்டியே ஸ்பெஷலாக உருவாக்குன இட்டாலியன் டெக்னாலஜி. இது இந்தியாவோட கிடையாது. இது வந்து ஃபாரின்ல, யூரோப்பில், மிடில் ஈஸ்ட்லாம் இதான் அதிகமாக. அதனால தான் நம்ம இந்தியாவுக்கு நம்ம கொண்டு வரணுங்கிற ஒரே எய்மில் இங்கே கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர். இதில் வந்து நம்மளுக்கு கஸ்டமருடைய திருப்திக்காண்டி நம்ம நல்ல குவாலிட்டியும் கொடுக்குறோம், சர்வீஸும் கொடுக்குறோம். எங்களை பொறுத்தளவு இது வந்து நம்மளுடைய ப்ராஃபிட் மட்டும் இது இல்லை, கஸ்டமர் திருப்தி தான் எங்களுக்கு முக்கியம். இல்லை, இப்போ அது இப்போ ஒரு ஷோரூம் எடுத்துக்கிட்டா அந்த டைட்டில் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க டைட்டில் பார்க்கும்பொழுது எங்களுக்கு என்ன தோணுதா, நேஷனல் லெவல் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வச்ச ஒரு டைட்டிலா? ஆமா, கண்டிப்பா. நாங்க வந்து ஒரு குரூப், பெரிய குரூப், நேஷனல் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே எல்லா தொழிலையும் நாங்க பரவி இருக்கோம். அதோட ஒரே ஒரு இதுதான் இது. இப்போ நாங்கள் நேஷனல் இது சூப்பர் மார்க்கெட்டு இப்படி பல டிவிஷன்லாம் நாங்கள் கடை வச்சுருக்கோம். நாங்களும் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் குரூப்பு. நாங்கள் ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம சின்ன வயசுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நல்ல அனுபவங்கள் எங்களுக்கு இருக்குது. கஸ்டமருடைய சஜஷனு இதெல்லாம் நாங்கள் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால கஸ்டமரோட திருப்தி தான் எங்களுக்கு முக்கியம் மேடம். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 14 வருஷம் இந்த பிஸ்னஸை நடத்த முடியாது. அண்ட் காம்படிஷனான ஒரு உலகத்தில் நம்ம இருக்கோம். அதாவது ஒரு ஷோரூம் நம்ம ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம அதுலேருந்து என்ன வித்தியாசத்தை கொடுக்க முடியும் அப்படின்னும் பொழுது உங்களோட ஒரு கிச்சனில் நாங்கள் பார்த்தது அந்த அலுமினியம் மாடுலர் கிச்சன் அப்படின்னு. இப்போ டைட்டிலோட மாடுலர் கிச்சன் தான் எல்லாருமே வைப்பாங்க. ஸோ அலுமினியம் மாடுலர் கிச்சனுக்கான ஒரு காரணம் என்ன? அதாவது இது வந்து மக்களுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு குறிக்கோள். மாடுலர் எல்லாமே மாடுலர் கிச்சன், இன்டீரியர் தான் வச்சிருப்பாங்க. நாங்கள் மட்டும்தான் அந்த அலுமினியங்கிறது இதில் பண்ணுறதுனால அது மக்களுக்கு கொண்டு போகணுங்கிறதுனால தான் அதை வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதிகமாக நாங்கள் வந்து அலுமினியம் மாடுலர் கிச்சனுங்கிறத கொண்டு வந்திருக்கோம். அப்போ தான் மக்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த அலுமினியம் மாடுலர் கிச்சனை நாங்கள் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கலர் வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா சார்? இப்போ மாடுலர் கிச்சன் பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசியை நோக்கி தான் அதிகபட்சம் அந்த பிஸ்னஸ் போய் சேரும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அவங்களோட ஒரு சின்ன உலகம்ன்றது கிச்சன் தான். ஆமாம். ஸோ அதை வந்து எவ்வளோ அட்ராக்ஷனாக நம்ம கொடுக்க முடியுன்ற ஒரு விஷயம் தான். ஸோ உங்கள் மாடுலர் கிச்சன் பொறுத்த வரைக்கும் மற்ற கிச்சன்ஸோட இது ரொம்ப வித்தியாசமா நாங்க ஒவ்வொரு விஷயமும் பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்க கிச்சன் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவீங்க? எங்க கிச்சனை பொறுத்தளவு நாங்க வந்து இது வந்து அலுமினியங்கிறது அலுமினியம் மாதிரி தெரியாது, உட் பினிஷ்ல தான் இருக்கு. இப்போ பேட்டர்ன்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இல்லாத பேட்டர்ன் எங்கள்கிட்ட இருக்கும். என்ன அது மாதிரி இது வந்து மற்ற உட்டுல எல்லாம் அந்த வெயிட்டா இருக்கு. அது வந்து பின்னால வந்து அது தொங்கி போயிடும், கடகடத்து போகும், பபிள்ஸ் வரும், கரையாம்பூச்சி வரும். அந்த தன்மை இதுல கிடையாது. அதுக்கு தான் இது ஸ்பெஷலாக நம்ம அதை கொண்டு வந்திருக்கிறோம். இது மாதிரி நம்ம வந்து நிறைய கிச்சன், ஓல்டு கிச்சன் வந்து பழைய வீட்டுகளில் உள்ளது, அந்த மரத்தில் பண்ணது, பிளைவுட்டில் காஸ்ட்லியாக பண்ணது, அவங்களாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அவங்களுடைய கனவுகளை நனவாக்கி பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அது வந்து இயற்கை தன்மை உள்ளது. எப்படியும் அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே அதில் எதுவும் பூச்சி எதுவும் இருந்தாக்கா அந்த கரையாக இது வந்துடும். அதாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷம். இதில் அந்த மாதிரி தன்மை கிடையாது. அது மாதிரி நிறைய கிச்சன் நாங்கள் எடுத்து போட்டு எல்லாமே ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பழைய கிச்சனை எடுத்து போட்டு சுத்தமாக டெமாலிஷ் பண்ணி புதுசாக இது பண்ணிட்டு நாங்கள் புதுசாக பண்ணி அவங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நல்லா பண்ணி கொடுத்து அவங்களோட டிசைன்ஸ்க்கே நீங்கள் பண்ணி கொடுத்து நாங்களும் டிசைன் நாங்களும் அவங்களும் கலந்து எப்படி வருங்கிறத நாங்கள் ட்ராயிங் போட்டு கொடுத்து அவுட்லுக் கொடுத்து எல்லாம் கொடுத்து தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு எங்கள்கிட்ட அனுபவம் வாய்ந்த
இன்ஜினியரு, டெக்னீஷியன் இருக்காங்க. அதனால கஸ்டமருடைய திருப்தி தான் எங்களுடைய முக்கியம் இது. இப்போ உங்க பிசினஸை பத்தி இவ்வளோ பேசியிருந்தா கண்டிப்பா நீங்க கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருப்பீங்கல்ல. ஸோ இப்ராஹிம் சார் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி இந்த ஒரு கிச்சன், ஏன்னா எத்தனையோ பிசினஸ் இருக்கு, பட் இந்த ஒரு பிசினஸ் பர்டிகுலரா நீங்க ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? 12 வயசுல இந்த பிசினஸுக்கு வந்து நம்ம ஃபாதர் வந்து மளிகை பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இதுல வந்துட்டு இடையில ஃபாரின் போயிட்டேன். ஃபாரின்ல போய் அங்க வந்து நம்ம வந்து ஓனர் ரெடிமேட் ஷாப் வச்சிருந்தோம். அங்க வந்து எங்களுடைய ஸ்பான்சர் வந்து அரபி, நம்ம ஸ்பான்சர் அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டும் ஒரு ஆள் அதில் வேலை பார்த்தார். அதனால இதை இங்கே கொண்டு வரணுங்கிற ஒரு விடாமுயற்சி, நீண்ட நாள் கனவு அது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்கேன். அப்ப அந்த கஷ்டத்துல நிறைய சந்திச்சிருப்பீங்கல்ல? நிறைய போட்டிகள். அதாவது வெற்றிகளை நோக்கி போனா கொஞ்சம் தோல்விகளையும் சந்திக்கணும், கொஞ்சம் சர்க்கிள்கள், அதாவது கொஞ்சம் நம்மளோட கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். போராடித்தான் ஜெயிக்கணும். அது ரொம்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப கடந்து வந்திருக்கிறோம். அது கடவுள் நல்லாக்கி தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை தான். இல்ல, இப்ப அவங்க வந்து ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ், நீங்க வந்து அதை வைராக்கியமா எடுத்துட்டு வந்து இங்க பண்ணணும்னு நினைச்சீங்க. பட் அந்த தடைகளை தாண்டி உங்களுக்கே நீங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன? அந்த டைம்ல வந்து இதை நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கே நீங்க மோட்டிவேட் பண்ணி ஆரம்பிச்ச ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும்? அதாவது இதை பண்ணணுங்கிற நம்மளோட விடாமுயற்சி தான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது புதுமையான இது, நம்ம மக்களுக்கு இது வந்து சென்றடையணும். இது எல்லாருக்கும் வந்து இந்த வுட்டில் பிளைவுட்டில் உள்ள பிரச்சனைகளும் நிறைய பேர் இங்கே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டிலேயே நம்ம சந்திச்ச ஆளு. அதனால தான் இதை கொண்டு வரணும், இந்தியாவில் வந்து நம்ம மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தான் இதை கொண்டு வந்திருக்கிறோம். அது ரொம்ப லாப நோக்கோட செயல்படாமல் நம்மளோட அதாவது ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதை. இப்போ அந்த குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியம் சார். இப்போ நீங்கள் அது மக்களை நோக்கி, இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் தான், மக்கள் வந்து இது சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னு சொல்லிட்டு, அந்த குவாலிட்டிக்கான ஒரு விஷயம் உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்கள் மாடுலர் கிச்சன் பொறுத்த வரைக்கும் அந்த தரம் வந்து எப்படியாப்பட்ட ஒரு விஷயம்? தரம் வந்து இது வந்து 30-40 வருஷம் ஆனாலும் அந்த இதில் உள்ள எந்த ஒரு கலரும் மங்காது, எந்த கலர் பேடாகாது, எந்த விதமான ஒரு மெயின்டெனன்ஸும் வராது. அதனால நாங்கள் லைஃப் வாரண்டி கொடுக்குறோம். என்ன இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வந்து அலுமினியத்தோட இது கிடையாது. எல்லாமே வந்து அங்கே இதாக வரதுனால இந்தியன் அலுமினியத்துக்கு இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இங்கே வந்து ரா மெட்டீரியலை வச்சு தான் அலுமினியம் தயாரிப்போம், நம்மளோட பியூர் அலுமினியம். அதனால அதோட ஷீட்டு வந்து HPL ஷீட்டுன்னு அதில் இணைச்சி தான் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து லைட்டு வெயிட்டாக இருந்தாலும் லைஃப் தரக்கூடியது. ஏன்னா பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. மற்ற கிச்சன் மாதிரி உங்களுக்கு வுட்டிலேயே பிளைவுட்லேயே பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 2-3 வருஷம் தான் அதோட இது போயிடும். அது மாதிரி நிறைய கிச்சன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய இதில் அதுவும் வந்திருக்கு, எங்களுடைய யூடியூப் சேனலு எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. நாங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை பொறுத்தளவு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வராது. அதனால நாங்கள் ஃபுல் கேரண்டி பண்ணுறோம்.